சார் சிலிண்டர். அண்ணா உள்ள வச்சிருங்கண்ணா. ஆ சார் 1000 ரூபா வருது சார். வரேன் மேடம். ஓய், இன்டர்வியூவா? ஆமாம். சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன். வேணாம், காசு ஒரு 500 கூட. ஏய், என்னாச்சு? ஜஸ்ட் வாமிட்டா. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா சொல்ல போகலாம். இல்லை நீ போ, நான் ஆஃபீஸ் போகும்போது போய்க்கிறேன். ம். சார் ரொம்ப பிஸியோ? ஏ மாடு, ஜாப் கிடைச்சதா இல்லை எப்பவும் போல ஊத்திக்கிச்சா? ஆமாம், ஊற்றிக்கிச்சு. அதுக்கு என்ன இப்போ? குட், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஜாயின் பண்ணிட்டியா? பா, அப்போ இனி நீ என்கிட்ட காசு வாங்க மாட்ட. ஏன் வாங்குவனே? வாங்குவியா? ஹலோ, யா, திஸ் இஸ் அஞ்சனா தேவி. ஓகே ஓகே, இப்போ வரலாமா? சரி, ஓகே, தேங்க்யூ. டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமா? என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம்தான். I have seen your report. Very sorry. You're suffering from a serious disease. டாக்டர், புரியல டாக்டர். ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு அதுக்கு பேர். இது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய வியாதி. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு செயலிழந்து போயிடும். இவங்க ஸ்டேஜ் 2 கிராஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 3 months. It can lead you to fatality anytime. அஞ்சு, அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்காத. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம வேற டாக்டர்கிட்ட போகலாம். சார் ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம் சார். அஞ்சு, அஞ்சு கதவை தோற. அஞ்சு கதவை தோற. அஞ்சு.
இப்பதான் என் பழைய ஆரிய பார்க்குற மாதிரி இருக்கு. இது லவ்னாலயா இல்ல? உனக்கு புரியல அஞ்சு. வேலை பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் எங்க? ஆனால் நீ என்னை மட்டுமே நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்திருக்க. எங்கே உன்னை சரியாக வச்சு பார்த்துக்கலையோன்னு இப்போ தோணுது. இப்போ ஒன்று கெட்டு போல, அதுக்கு இன்னும் டெட்லைன் இருக்கு. சாரி சாரி சாரி. ஹே, பீச் போலாமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லை இந்த லைஃப்லாம். ஏ அஞ்சு, எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆரி. வெல், இன்னைக்கு நாளே இயக்குனருக்கு சத்யபாமா காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலாக ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நடுவில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அழுகிற அந்த சீன்ஸ் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்து அவங்க அழுவாங்க, அந்த 2 பேருக்கும் உள்ள லவ், அதாவது நம்ம இவங்களை விட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இம்பேக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் அந்த இடத்துல எனக்கே தோணுச்சு. பட் மேபி அந்த இடத்துல மட்டும் தான் நினைக்கிறேன். மற்றபடி டிரெக்டர் கல்யாண் அவர்களே, எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ். ரொம்ப புரியல. மேபி அந்த லேடி நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் ஏதோ அதிகமாக கொடுத்து ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லவே இல்லை. டாக்டர் ஆக்டிங்கும் சரி, அந்த ஹீரோ ஆக்டிங்கும் சரி, எதுவுமே சரியாக வரல. தீரா காதல் பற்றி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து சில விஷயத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு அல்லது நம்ம அறியாமையை மறைக்கிறதுக்கு அந்த டாக்டரும் இந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. லிப்பா செய்து நீ டைலாக் ஃபில் பண்ணல. அதில் குறைந்தபட்சம் கண்ணாடிக்கு வெளியே நீ கேமரா வச்சுருந்தா இட் மேக்ஸ் சம் சென்ஸ். ஏன் அந்த இடத்துல டைலாக் பேச மாட்டுறாங்க அவங்க? அப்போவே நமக்கு தெரியுதா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? அது அப்போது அவர் பேசணும் இல்லையா அதை? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் இப்படி பேசுவாங்களான்னு தெரியல. இவங்க சாவ போகிறாங்க, இவங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னுலாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஹஸ்பண்டோட ஜேர்னி இருக்குல்ல, அவளை காப்பாற்றணுன்ற அந்த ஜேர்னி இருக்குல்ல, தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் திஸ். பிரபு சாலமன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு விளையாட்டு வச்சுருந்தீங்கல்ல, இங்கே எங்கெங்கேயும் விளையாடி வந்து அந்த விளையாட்டோட எண்டு, அந்த விளையாடி அவள் சைலண்ட்டாகி அதுக்கப்புறம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படி இருந்திருக்கக்கூடாது. அந்த கலகலப்போடு கட்டி பிடிச்சி நின்று அவள் டக்குன்னு அவள் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குடான்னா, அவனோட பதில் வந்து நீ செத்ததுக்கப்புறம் நான் எப்படி வாழ போகிறோன்ற பெயினோட அவன் பால்கனிக்கு போயிருந்தானா, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் எடுத்து வந்து பூசினது அந்த கேமோட முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஒருத்தர் தேர் ஃபைட்டிங், தேர் அக்ரிங் திஸ் லைஃப், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துருவோன்ற ஒரு முடிவோடு கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம். படம்ன்றது முடிகிறப்ப பாதிப்பு வேறு, சோகம் வேறு. சோகத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. சோகம் கொடுத்தா அது ஃப்ளாப் ஆகிடும். பாதிப்பு தான் இருக்கணும்.
எனக்கு அந்த பாதிப்பு அது ஏற்படுத்தலை.